ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா, கோவக்காய் எறா பிரட்டல். ஃபஸ்ட் டைம் தான் நானும் செய்கிறேன். ஆனால் எல்லாம் புடலங்காய், பீக்கங்காய் அது செய்கிற மாதிரி தான் கோவக்காய். இது நல்லா கசப்புத்தன்மை இல்லை, நல்லா தான் இருக்குது. பாருங்கள், அதுக்கு கோவக்காய் வந்து ஒரு 1/4 கிலோ கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. ஒரு சின்ன வெங்காயம், 2 கருவேப்பிலை கொத்து, எறா வந்து ஒரு 1/4 கிலோ இருக்கும், இன்னும் ஒரு 200 கிராம் இருக்கும். அது 5 மஞ்சத்தூளும் உப்பு, மிளகு ஜீரகத்தூள் போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தாளிப்புக்கு வந்து ஜீரகம், கடுகு, கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் தேவையான அளவுக்கு வந்து மிளகாத்தூள் கொஞ்சோண்டு, அவ்வளோதான். ஏன்னா ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ தக்காளி சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நான் அரைச்சி இது மாதிரி லிக்விடாக வச்சுருக்கேன், வச்சு அரைச்சி. நீங்கள் அதே மாதிரி வச்சோன்னு வச்சிங்கன்னா 2 தக்காளி போட்டுங்க, அவ்வளோதான். இந்த வானலில் இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு தாளிச்சிடலாம். வானலில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் கடுகு, சும்மா 1/4 ஸ்பூனு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகமும் போட்டுக்கலாம், வாசனையாக இருக்கும். எனக்கு பிடிக்கிறவங்க போட்டுக்கங்க, இல்லைன்னா வேணாம், இது 2 போதும். எனக்கு பெருஞ்சீரகம் பிடிக்கும், அதனால் கொஞ்சோண்டு ஒரு சின்ன சிட்டிகை அளவு போட்டுக்கிறேன். கடுகு ஜீரகம்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள். நான் எறா வந்து வாய்வு சொல்லுவாங்க, அதனால் எனக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிறேன். எறா போட்டு இது கூட வதக்கிட்டு காட்டுறேன். எறா லைட்டாக கொஞ்சம் போட்டு லைட்டாக வதக்கினோடனே வெங்காயத்தை போட்டுருங்க. வெங்காயத்தை போட்டு ஒரு நிமிஷம் நல்லா சுண்டை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி, மிளகாத்தூள் எல்லாம் போடணும். காட்டுறேன். எறா இந்தளவுக்கு வதங்கினா போதும். சும்மா ஒரு நிமிஷம் தான் வதக்கினேன். ஏன்னா ரொம்ப வதக்கிட்டிங்கன்னா அப்புறம் எலாஸ்டிக் மாதிரி ஆகிடும். இது வேறு எங்கள் ஊரில் வந்து ஃப்ரெஷ் எறா கிடைக்காது, இது ஐஸில் தான் இருக்கும். அதனால் இந்தளவுக்கு வதக்கினா போதும். இப்போ வந்து கோவக்காவை அது கூட கொட்டிடுவோம். கோவக்காய் போட்டுட்டு இதையும் ஒரு கொஞ்சம் எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் அரைச்சிட்டு கொஞ்சம் இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணான்றவங்க நிறுத்திக்கோங்க. பூண்டு மட்டும் கூட போட்டுக்கலாம். நான் எனக்கு பிடிக்கும்னாலும் நான் போடுறேன். யாரும் காரம் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க, அதனால் இந்த அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி காரத்தூள், மல்லித்தூள் போட்டுங்க. இது வந்து குழம்பு மிளகாத்தூள், நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இது காரம் இருக்காது. எங்கள் வீட்டில் சுத்தமாக காரம் சாப்பிட மாட்டாங்க. இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட தேவையான அளவுக்கு 2 தக்காளி நல்லா அரைச்சி நான் விழுதாக அப்படியே போட்டுக்கிறேன். போட்டுட்டு அப்படியே மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வெந்து போயிடும். அப்புறம் நிறுத்திட வேண்டியது தான். தேவையான அளவு உப்பு போட்டுங்க. நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக எப்படி இருக்குன்னு காட்டுறேன், ஃபீட்பேக். 2 தக்காளி அரைச்சி சேர்த்துட்டேன். வச்சு கிண்டி விட்டுட்டு தண்ணி தேவையில்லை இதுக்கு, ரொம்ப சும்மா தெளிச்சா போதும். ஏன்னா காய் வந்து தண்ணி விடும். எறா ஏற்கனவே ஆல்ரெடி கொஞ்சம் குக் ஆகிடுச்சு, ரொம்ப தண்ணி விடாதீங்க. அப்படியே மூடி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இதே கொஞ்சம் தொக்கு வேணும்னா நீங்கள் வந்து சொதன்னு வேணாம், தொக்கு மாதிரி வேணும்னா கொஞ்சம் தேங்காய், பெருஞ்சீரகம் லைட்டாக அரைச்சி ஒரு சும்மா ஒரு கொஞ்சம் 1/4 தேங்காய் அரைச்சி கொஞ்சம் ஊற்றினீங்கன்னா அது வேறு டேஸ்ட் மாதிரி வரும், சாத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கு. இது வந்து நான் தொட்டுக்க சைடில் வச்சு சாப்பிட்றதுக்கு, பரட்டிக்கிறதுக்கும் வேணால் சாப்பிடுவேன். இங்கே பாருங்கள், நல்லா தண்ணி விடுது. அந்த தண்ணி துண்டுற வரைக்கும் இன்னும் ஒரு 5 நிமிஷம். இன்னும் காய்க்கு கலர் மாறல, இன்னும் கொஞ்சம் வேவலை. இன்னும் கொஞ்சம் வெந்த உடனே காட்டுறேன். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா தண்ணி சுண்டிடுச்சு. நல்லா கோவக்காவும் நல்லா வெந்து போயிடுச்சு. இல்லை பாருங்கள், நசுங்குது. எறாவும் நல்லா வெந்து போச்சு. இது எனக்கு போதும். உங்களுக்கு ஒன்றும் வேணால் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா ட்ரையாக ஆக்கிக்கோங்க, அவ்வளோதான். பாருங்கள், அப்படியே சைடில் வந்து கவலை மீன் போட்டு குழம்புக்கு வச்சிட்ருக்க மீன் குழம்பு, கத்திரிக்காய் கவலை மீன் குழம்பு. இந்த கோவக்காய் தான்
1 கிலோ கிட்ட வாங்கிட்டு வந்தேன். இது ஒரு பாதி எடுத்துகிட்டு பாதி சமைச்சிருக்கேன். பாதி நிறைய நல்லா சாப்பிட்லாம். ஒரு தாராளமாக ஒரு 6 பேர் சாப்பிட்லாம். நல்லா இருக்குது. ஆனால் கோவக்காய் வந்து சில கோவக்காய் கசக்கும். அதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் சின்ன கோவக்காய் மாதிரி இருந்து கொஞ்சம் கழுவிட்டு கடிச்சு பாருங்கள். இது சாப்பிட்றப்போ கசப்பு தன்மை தெரியல, நல்லா இருக்குது. இப்போ எறா போட்டு செய்கிறப்ப நல்லாயிருக்கும். இதே குருமா குழம்பு வைக்கலாம், கோவக்காய் வெறும் பொரியல் பண்ணலாம். இதுலேயே கொஞ்சம் தேங்காய் பிரிஞ்சிரகம் அரைச்சி ஊற்றி வச்சிங்கன்னா தொக்கு மாதிரி வரும். அப்படியே சாதத்தில் போட்டு பாட்டி சாப்பிட்லாம். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் செய்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பீக்கங்காய் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. பீக்கங்காய் எறா போட்டு சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுட்டு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு கமெண்டில் பண்ணுங்கள். பாய்.